அன்புள்ளவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நமக்கு ஒருவர் பிரச்சனை கொடுத்துவிட்டால், அவர் மேல் நமக்கு எவ்வளவு கோபம் வரும். அதன் பிறகு அவர் முகத்தில் கூட விழிக்க மாட்டோம். அவரை விட்டு தூர விலகி விடுவோம். இல்லையென்றால் அவருக்கு நாமும் பிரச்சனை கொடுப்போம். இது மனித இயல்பு. ஆனால் யோபு புத்தகத்திலே பார்க்கிறோம், தேவன் அவரை சோதித்து, உடல் முழுவதும் கொடிய பருக்களால் வாதித்து, பிள்ளைகள் சொத்துக்கள் எல்லாம் இழந்து நின்றபோது, தேவனை பற்றி ஒரு வார்த்தை கூட குறை சொல்லவில்லை. தேவனை பற்றி இப்படி சொல்கிறார். யோபு 19 அதிகாரம். நண்பர்கள் அவரை தூற்றின போது, நீங்கள் எந்த மட்டும் வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என் மேல் வீசினார். நான் கடந்து போகக்கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். என்னிலிருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். அவர் தமது கோபத்தை என் மேல் எரிய பண்ணினார். என்னை தன்னுடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார். என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். வேலைக்காரனும் சிறு பிள்ளைகளும் என் பிராண சிநேகிதனும் என்னை வெறுக்கிறார்கள். ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று சொல்கிறார். பாருங்கள், தேவனை எவ்வளவு தூரம் நேசித்தார் என்று பார்க்கிறோம். ஆம் சகோதர சகோதரிகளே, நன்றாய் இருக்கும் போதல்ல, கஷ்ட சூழ்நிலையிலும் நாம் தேவனை விடாது யோபுவை போல விசுவாசித்தால் இரட்டிப்பான நன்மையை அடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்த்துக்கள்.